வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இப்போ வந்து சோப் செய்ய போகிறோம். அதுவும் மஞ்சிஸ்கா ஆயில் வச்சு சோப் செய்ய போகிறோம். ஸோ எல்லா எண்ணெயும் சேர்ந்தது 1 லிட்ரு உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, சேஃப்ரான் போட்டு குங்குமப்பூ போட்டு வெயிலில் ஊற வச்ச எண்ணெய். கோகனட் ஆயில், இதுவும் கோகனட் ஆயிலில் செஞ்சது தான். ஸோ தேங்காய் எண்ணெய் இது 1/2 லிட்ரு, இதுலேயும் 1/2 லிட்ரு இருக்குது. இது வந்து விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய். ஸோ எல்லாம் சேர்ந்து சோடா லை வந்து நம்ம 175 கிராம் எடுத்திருக்கோம். இதான் அளவு. தண்ணி வந்து 1/2 லிட்ரு தண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் பிளிஸ்னரி வாட்டராக தான் இருக்கணும். இப்போ எப்படி நம்ம 3-4 எண்ணெயும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எண்ணெய்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய்ங்க எந்தளவுக்கு மிக்ஸ் ஆகுதோ இப்போ அந்தளவுக்கு சோப்பு நல்லா வரும். உங்களுக்கு இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோ காக்கும். மஞ்சிஸ்டாவாக ஊற்ற போகிறோம். $175 கிராம் எடுத்து வச்ச காஸ்டிக் சோடாவை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகும்போது தான் கெட்டியான பிறகு நம்ம எண்ணெய் இன்க்ரீடியன்ட்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்க, ரெட் கலர் ஆயிடுச்சு இல்லைங்களா. மஞ்சிஸ்டா ஆயில் அதில் வந்து மீந்த திப்பி இதெல்லாம். ஸோ இதுலேயும் எசன்ஸ் இருக்குது. அந்த இதில் வந்து இதில் ஒரு 100 கிராம் போட்டுக்க போகிறோம். இப்போ இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம 100 கிராம் போட்டுட்டோம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் களிமண் ஆயிலும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். களிமண்ணை எடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபில்ட்ரு பண்ணி கரைச்ச தண்ணி இது. ஸோ இதையும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். களிமண் தண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ அச்சில் ஊற்றி எடுத்துடலாம். சின்ன சின்ன கப்புங்களில் ஊற்றி எடுத்துக்கலாம். இதை இன்னும் அதில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் சோப்பு ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.